நினச்சி பாருங்கள், காலையில் 10:45க்கு ஒரு பார்க்கில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அதில் ஒரு லவ்வர்ஸ் ஜோடி அங்கேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் போயிடுறீங்க. கரெக்டாக அதுக்கு அடுத்து ஒரு 1/4 மணி நேரத்தில் 11 மணிக்கு அந்த இடத்துல ரொம்ப கூட்டமாக இருக்குது. வந்து பார்த்தா நீங்கள் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த ஜோடி அதில் துப்பாக்கி சூடுபட்டு இறந்துருக்காங்க. இதே மாதிரி மனசாட்சியே இல்லாமல் 37 கொலைக்கு மேலே பண்ணிவிட்டு அவன் கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்க முடியலன்னா அப்போ அவன் எவ்வளோ பெரிய கொலைகாரனாக இருப்பான். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம், வாங்க வீடியோக்குள்ள போவோம். 1968 டிசம்பர் 20 அன்னைக்கு அந்த மாதிரி தான் பெட்லி லூ ஜென்சன் அப்படின்னும் டேவிட் ஃப்ராடே அப்படின்ட்டு 2 பேர் காரில் இருந்து அந்த லவர்ஸ் மீட் பண்ணுற இடத்துல இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி பேசிகிட்டு இருக்க நேரம் 10:45. கரெக்டாக 1/4 மணி நேரம் கழித்து 11 மணிக்கு அவங்க அந்த கார்லேயே இறந்துருக்காங்க. ஒருத்தரோட உடம்பு காருக்குள்ளேயும் இன்னொருத்தரோட உடம்பு பாதி காருக்குள்ளேயும் பாதி வெளியும் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அங்கே போலீஸ் வராங்க. அவங்க பார்த்து அவங்க அங்கேருந்து சர்ச் பண்ணதில் அவங்களுக்கு எந்த எவிடன்ஸுமே கிடைக்காததுனால அந்த கேஸில் துப்பாக்கி வச்சு மிரட்டியிருக்கலாம். இவங்க அவன் பேசுகிறத கேட்காம இருந்ததுனால ஒருத்தனை சுட்டுட்டான், இன்னொருத்தன் வெளியே போக ட்ரை பண்ணியிருப்பான், அதனால் அப்பவும் அவனை சுட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை அன்னைக்கு அதோடு முடிக்காங்க. சம்பவம் 2 1969 ஜூலை 4 அமெரிக்காவில் உள்ள ப்ளூ ராக் ஸ்ப்ரிங் அப்படின்ட்டு ஒரு பார்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்கிங்கில் 2 பேர் அவங்களோட ஃப்ரெண்டை மீட் பண்ணிவிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வெளியே பார்க்கிங்கில் பார்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. கரெக்டாக அதில் ஒரு கார் அவங்க பக்கத்தில் கார் பார்க் பண்ணிவிட்டு அந்த கார் போயிட்டு அதுக்கு அடுத்து கரெக்டாக 8 நிமிஷம் கழித்து அவங்க நிற்கிற காருக்கு பின்னாடி ஒரு கார் பார்க் பண்ணிகிட்ருக்கு. அதிலேருந்து ஒருத்தன் இறங்கி போய், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நைட்டு, அதிலேருந்து ஒருத்தன் இறங்கிட்டு போய் அவன் கையில் இருக்கிறது ஒரு டார்ச்சு, ஒரு கன்று. கரெக்டாக டார்ச் அடிச்சுட்டு பார்த்துட்டு 2 பேரையும் கன்னை வச்சு சுட்டுட்டு அவன் கிளம்பி போயிட்டான். கிளம்புன அப்புறம் ஒருத்தனோட உசுறு பாதி போயும் பாதி போகாமையும் இருக்குது. அப்போ அவன் மறுபடியும் கண்ணை வச்சு 2 பேரையுமே சுட்டுட்டு போகிறான். அதுக்கு பக்கத்தில் இருந்த ஆட்கள் எல்லாமே அவங்க 2 பேரையுமே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸில் கூட்டு போய் ஆஸ்பத்திரி போயிட்டாங்க. அதில் ஒருத்தன் ஆல்ரெடி இறந்துடுறான், இன்னும் ஒருத்தன் மட்டும் இறக்கலை. அதிர்ஷ்டவசமாக அவன் தப்பிச்சிடுறான். இப்போது அவன்கிட்ட இருந்து அவன் கொலை பண்ணலாம் அவனோட டீட்டெயில்ஸ்லாம் ஓரளவுக்கு அவன்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அவன் சொன்ன அடையாளங்கள் எல்லாமே அவனுக்கு 26லேருந்து 30 வயசு இருக்கும். அவனோட ஹைட்டு 5 அடி 8 சென்டிமீட்டர் இருக்கும். அவனோட முடி ப்ரௌன் கலர் சுருட்ட முடி. அவனோட கிலோ கிட்டத்தட்ட 88லேருந்து 91க்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு அடையாளத்தை கொடுக்குறான். இதை வச்சு அவங்க ஒரு அடையாளத்தில் இவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த சம்பவம் நடந்து கரெக்டாக அடுத்த நாள் 1969 ஜூலை 4 இந்த கொலை நடந்துச்சு. கரெக்டாக அடுத்த நாள் ஜூலை 5 போலீஸ் அந்த கேஸை விசாரிக்கிற போலீஸ் வலிஜோ அப்படின்ட்டு ஒரு போலீஸ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் நான் தான் அந்த கொலையை, அதான் அந்த நேற்று நடந்த கொலை, அது நான் தான் பண்ணேன். அது மட்டும் இல்லை, கரெக்டாக ஒரு 4 மாதம் முன்னாடி ஞாபகம் இருக்கா, லவ்வர்ஸ் இறந்தாங்கல்ல அந்த கொலை, அதையும் நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு அந்த ஃபோன் காலில் சொல்கிறாங்க. அந்த போலீஸ் அந்த ஃபோனை எடுத்து அந்த நம்பரை பார்க்கும்போது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு டாட்டா.